மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுபற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு மக்கள் புறப்பட்டதால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏராளமானவர்கள் குவிந்தனர். இதுபற்றிய தகவல் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டம் தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தனி ஆணையம் அமைத்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஒன்றிய அரசின் நிதி பகிர்வு திமுக ஆட்சியில் கூடுதலாக வந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் திட்ட நிதியும் தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக வந்திருப்பதாக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளித்தார். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். வணக்கம், இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். நடிகர் துல்கர் சல்மானின் வேஃபரர் பிலிம்ஸ் தயாரிக்கும் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி அழைத்து இளம் பெண்ணிடம் இணை இயக்குநர் தவறாக நடக்க முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. வேஃபரர் பிலிம்ஸ் புகாரில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? பெங்களூருவில் காதலிக்க மறுத்த வேலூரைச் சேர்ந்த தமிழ் மாணவி ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். பட்ட பகலில் நடந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? நெல்லையில் கார் கண்ணாடி உடைந்த தகராறில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணனுக்காக பஞ்சாயத்து செய்ய சென்ற தம்பியை வெட்டி கொன்றுவிட்டு தப்பிய கும்பல் சிக்குமா? உத்தரப்பிரதேசத்தில் பணக்கார இளைஞர்களை குறிவைத்து திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்த தந்தை, தாய், இரு மகள்கள் மற்றும் மகனை போலீசார் கைது செய்தனர். திருமணம் செய்து கொண்டு பணம், நகைகளுடன் மாயமான நபர்கள் குடும்பத்துடன் சிக்கியது எப்படி? பஞ்சாபில் 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் போலீஸ் டிஐஜி ஒருவர் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிஐஜிக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 கோடி ரூபாய் ரொக்கம், கிலோ கணக்கில் தங்கம், விலை உயர்ந்த வாட்ச் என கார் சாவிகள் கைப்பற்றதன் பின்னணி என்ன? ராஜஸ்தானில் ஆன்லைன் மோசடி கும்பலால் பணத்தை இழந்த பெண் ஒருவர் மோசடி கும்பலிடம் தன்னுடைய பணத்தை திரும்ப கேட்டு எவ்வளவு கெஞ்சியும் பணம் கிடைக்காத விரக்தியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடிப்பாக கூறிவிட்டு விபரீத முடிவெடுத்ததன் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சபரிமலை துவாரபாலகர் சிலையில் உள்ள தங்கம் திருட்டு தொடர்பாக உன்னிகிருஷ்ணன் போட்டியை சிறப்பு விசாரணை குழுவினர் கைது செய்தனர். சிலையை செப்பனிட சென்னை எடுத்து வந்த போது அதில் உள்ள தங்கத்தை திருடியது, பீடத்தை திருடியது ஆகிய வழக்குகளில் எஸ்ஐடி முதல் கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கின் பின்னணி என்ன? தெலுங்கானாவில் தாய் இறந்து 3 நாட்களாக இறுதிச் சடங்குகள் செய்யாமல் மகள்கள் சண்டை போட்டு வந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாயின் பணம் மற்றும் தங்கத்துக்காக நடந்த தகராறின் பின்னணி என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.